தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். கொள்ளளவு கொண்ட புதிய கிட்டங்கிகள் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு கூடுதலாக 3,30,000 மெட்ரிக் டன் நெல் கிடங்குகள் கட்டி முடிக்கப்படும் நிலையில் இருக்கின்றது. ஆக மொத்தம் இந்த ஆட்சியில் 7,33,250 மெட்ரிக் டன் நெல் கொள்ளளவு கொண்ட கிட்டங்கிகள் கட்டப்பட்டிருக்கு. ஆக அவங்க 10 ஆண்டு காலத்தில் கட்டியது 7 லட்சம். ஆக இந்த 4 ஆண்டு காலத்தில் கட்டி முடிக்கப்பட்டது 7 லட்சம். ஆக இந்த அளவுக்கு இந்த 2 சேர்க்கும் போது 14 லட்சம் கிட்டத்தட்ட. இது தவிர ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் அக்ரிகல்ச்சர் சொந்தமானது அதற்கு 1,63,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு சேமிக்கக்கூடிய கிட்டங்கிகளில் நெல் பாதுகாக்கப்பட்டு வைக்கிறது. ஆக இந்த மழை குறுவை பொறுத்த வரையில் கடந்த காலங்களெல்லாம் விவசாயிகள் இது குறுவை காலத்தில் நெல் உற்பத்தி செய்கின்ற அறுவடை செய்ய மாட்டார்கள். என்ன காரணம்னா அவர்களுக்கு காலத்தில் அறுவடை செய்ய வேண்டும். அதுக்குள்ள ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் என்னென்னா அறுவடை களங்கள் இருக்க வேண்டும், இல்லை சாலைகள் இருக்க வேண்டும். இது போன்ற நிலைகள் இந்த காலத்தால் குறுவை நெல் அவ்வளவு செய்யவில்லை. ஆனால் குறுவை நெல் பயிர்படுகின்ற பயிர் கிட்டத்தட்ட இந்த 14 லட்சம் மெட்ரிக் டன் நெல்லை உற்பத்தி செய்து அறுவடை செய்கின்ற பிரச்சனை அதை வயலிலிருந்து சாலைக்கு கொண்டு வர வேண்டும், இல்லை நெல் களத்துக்கு கொண்டு வர வேண்டும். இதுதான் பிராக்டிக்கல் நிலைமை விவசாயிகள். இதெல்லாம் இப்போது விவசாயிகளுக்கு விவசாயி ஒரு வார காலம் அதுக்கு அவர்கள் அந்தந்த பகுதிகளில் இருக்கின்ற களம், அதை போன்ற தார் சாலைகள் இது போன்ற இடத்திலே அவர்கள் டிராக்டர் அறுவடை மிஷின்கள் இப்போது இயந்திர நடவு நோக்கி நாம் சென்றோம். இப்போ அறுவடையும் இப்போது முன்னெல்லாம் மனிதர்கள் அறுவடை செய்தார்கள். இப்போது மிஷின் அறுவடை ஹார்வெஸ்ட் மிஷின் வந்த காலத்தில் மாறி கொண்டு இருக்கின்றோம். அதன் மூலமாக இப்போ குறுவை தொகுப்பு கூடுதலாக வழங்கும் போது அவங்க இது போன்ற நெல்லை இப்போ உடனடியாக அப்புறப்படுத்துவதற்கு நடவடிக்கை தீவிரமாக எடுக்கப்பட்டு மழை நமக்கு இந்த அளவுக்கு மழை வந்த காரணத்தால் இப்போது ஒன்றிய அரசு இந்த நெல் அறுவடை செய்யும் போது ஒரு மூட்டைக்கு ஒரு கிலோவை அவர்கள் அந்த போர்ட்டிஃபைட் பண்ண அரிசியை கலக்க வேண்டும். அதை மக்கள் சாப்பிடுகின்ற அனைவரும் அந்த அந்த இரும்பு சத்தை கிடைக்கக்கூடிய அளவுக்கு சாப்பிட வேண்டும் என்ற அடிப்படையில் ஒன்றிய அரசு ஒரு திட்டமாக இப்போ இந்த அரிசியை அரைக்க வேண்டும். அந்த ஒரு மூட்டை அரைச்சாங்கன்னா ஒரு கிலோ சேர்க்க வேண்டும் என்று ஒரு நாம்ஸ் படி அது ஒன்றிய அரசு நம்ம பர்மிஷன் இன்னும் கொடுக்கல சரியா. அதனால் இப்போ இங்கே மக்கள் இங்கே விவசாயிகள் ஒரு உற்பத்தி செய்த நெல்லை அந்தந்த பகுதிகளுக்கு மில்லுகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 700 மேல் அறுவை மில்லுகள் இருக்கிறது. அந்த மில்லுகளில் கொண்டு செல்லப்பட்ட நெல்லுகளும் தேக்கமாக இருக்கிறது. ஒன்றிய அரசு செய்ய வேண்டிய வேலை அது இன்னும் கொடுக்கப்படவில்லை, அனுமதி கொடுக்கப்படவில்லை. இப்போ ஈரப்பதம் இன்று வரை கொடுக்கப்படவில்லை. ஈரப்பதம் கமிட்டி பார்த்தார்கள். இன்னும் கமிட்டி பார்த்து அது ரிப்போர்ட்டு பார்த்தா அதை கொடுக்க முடியாது என்று ஒரு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அது ஒரு பெரிய இது இப்போ இதெல்லாம் செய்துவிட்டு பாரத பிரதமர் விவசாய மாநாடு கோயம்புத்தூர் நடத்துகின்றார்கள். இயற்கை விவசாயம், ஆனால் இயற்கை விவசாயம் செய்யாதவர்கள் அந்த நடத்துகின்றார்கள். அப்போது நடத்துகின்ற முன்னாள் ராமசாமி அவர்கள் இவர் நம்முடைய இயற்கை விவசாயத்துக்கு எதிர்ப்பு கருத்து உள்ளவர். அதேபோல் எதிர்ப்பு கருத்து உள்ளவர்கள் விவசாயம் செய்யாதவர்கள். நானே இப்போ ஆர்கானிக் விவசாயம் நானே செய்கிறேன். 10 ஏக்கர் நான் விவசாயம் சர்டிஃபிகேட்டோடு நாங்கள் செய்கிறோம். ஆனால் இயற்கை விவசாயம் என்ற போரில் மாநாடு நடத்துகின்றார்கள். அனுமதி மறுக்க இப்போது இப்போ நெல் ஈரப்பதத்தை இப்போ ஒத்துக்கொள்ளவில்லை. அதை மறுத்துவிட்டு இப்போ இங்கே விவசாயிகள் மாநாடு நடத்துகின்றார்கள். ஆக இதுதான் இரட்டை பாஷை. அதிமுக இப்போ எடப்பாடி அவர்கள் விவசாயிகின்றார்கள். நெல் அறுவடை ஏன் செய்யவில்லை? நெல் அறுவடை செய்யும்போது பயிர் முதிர்ச்சி அடைந்த பிறகுதான் அறுவடை செய்ய முடியும். இதுக்கு அண்ணாமலை இப்போ இப்போ கேள்வி கேட்கிறார். ஏன் மழை வருதுனாலே முன்னையே நீங்கள் அறுத்தான்னா அது எப்படி அறுவடை செய்ய முடியும்? பச்சை பூவும் காயும் அறுவடை செய்ய முடியும் என்ற இதெல்லாம் தெரியாமல் இப்போ இந்த அரசு மீது தூற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர்கள் கருத்துக்களை வழங்குகின்றார்கள். ஆக இந்த அரசாங்கத்தை பொறுப்பேற்ற பிறகு இப்போ இங்கே நெல்லினுடைய வேலையும் உயர்த்தப்பட்டிருக்கிறது.
குறுவை தொகுப்பு மூலமாக அவர்களுக்கு விவசாயிகளுக்கு உதவி செய்கிறது. அதே போல கடந்த ஆண்டு பயிர் காப்பீடு பொறுத்தவரையில் கடந்த ஆண்டு இதுவரையில் 4-5 ஆண்டுகளில் 5,997 கோடி காப்பீடு தொகை விடுவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அந்த காப்பீடு தொகை மூலமாக 37 லட்சம் விவசாயிகள் பயனடைந்திருக்கிறார்கள். அதே போல இயற்கை இடர்பாடுகள், இது போன்ற மழை, வறட்சி, இது போன்ற காலத்தால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு 4 ஆண்டு காலத்தில் பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து 1,692 கோடி ரூபாய் அவர்களுக்கு விடுவிக்கப்பட்டு அந்த விவசாயிகளுடைய இழப்பீட்டுக்கு தொகை வழங்கப்பட்டிருக்கிறது. அதனால கிட்டத்தட்ட 20,84,000 விவசாயிகள் பயனடைந்திருக்கிறார்கள். இந்த செய்தியை இதெல்லாம் நான் இப்ப சொல்லுகின்றேன். ஏனென்றால் இது போன்ற இந்த இதுவரை இல்லாமல் விவசாயிகள் எந்தெந்த இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்கட்சிக்கு எல்லாம் பார்த்தா என்னென்ன வேலை என்றால் என்னென்ன தினந்தோறும் ஊடகத்தில் செய்தி வர வேண்டும், ஊடகத்தில் செய்தி வர வேண்டும், செய்தி தர வேண்டும் என்ற வேலையும் செய்கிறார்கள். ஆக்கப்பூர்வமான வேலைகள் இன்னும் செய்யவில்லை. ஆக அவர் செய்யாதவர்கள் இதை செய்கிறார்கள். இந்த நெல் சம்பந்தமாக இந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் நெல்லை பாதுகாப்பான இடங்களில் கொண்டு செல்வதை இதுவரையில் காவேரி டெல்டா பகுதியில் நெல் அறுவடை எல்லாம் அறுவடை செய்த நெல் அனைத்தும் இப்போது பாதுகாப்பான இடங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அவங்க நெல் கொள்வதில் போக்குவரத்துக்கு கொடுக்கப்பட்ட 309 கோடியில 160 கோடி வந்து ஊழல் பண்ணிட்டாங்க சொல்லி திரு அண்ணாமலை சொல்றாங்க. இப்ப செய்தி போடுவதற்கு நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு பிரஸ் வேல்யூ வருவதற்காக செய்தி போடுறீங்க. இப்போ விடுவிக்கப்பட எந்த முறையாக இருந்தாலும் அந்தந்த மாவட்ட நிர்வாகத்தில் போக்குவரத்து அந்தந்த மாவட்டத்தில் அவர் ஒப்பந்த புள்ளியை கோரப்பட்டு யார் குறைந்த அளவுக்கு எடுக்கின்றார்கள் என்பது நடைமுறை. அந்த நடைமுறை மீறி இந்த அரசாங்கம் செய்வதற்கு உரிய வாய்ப்புகள் இல்லை. ஆக நடவடிக்கை இருந்தால் முதலமைச்சர் கண்டிப்பார்கள், நடவடிக்கை எடுப்பார்கள். ஆனால் அது போன்ற நடவடிக்கைகளில் ஏதோ புதிய வார வேண்டும் தூத்தி வேண்டும் என்று சொல்லுவாங்க, வாரி இறக்கின்றார்கள். ஒரு தவறான கருத்தை மக்கள் மத்தியிலே சொல்லி தவறான கருத்துக்கள் சொல்லி மக்களை பயமுறுத்தி இந்த தேர்தல் முடிகின்ற வரை, தேர்தல் நடக்கின்ற வரையில் இது போன்ற கருத்துக்கள், பொய்யான செய்திகள் வர வாய்ப்புகள் அதிகம் உண்டு. நெல் சேமிப்பு கிடங்குல விவசாயிட்டு மூட்டைக்கு 10 ரூபாய் கூடுதலா வாங்குறாங்கன்னு சொல்லி லஞ்சம் வாங்குறாங்கன்னு சொல்லி ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. அது பிராக்டிக்கலா விவசாயிகள் படுறது விவசாயிகளுக்கு தான் தெரியும். இது போன்ற செய்திகளை அள்ளி பேசுகின்றது. இதை கூடுதலாக வாங்குறாங்கன்னு சொல்லி தான் எப்போ அரசு முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு சொன்னோன்னே அவருக்கு மூட்டைக்கு கூடுதலாக அந்த கொள்முதல் அதை செய்கின்ற சம்பளமாக 10 ரூபாய் கூடுதலாக அறிவித்து அந்த வாய்ப்பையும் இல்லாமல் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கியிருக்கிறார்கள். இதனால் தவறான கருத்துக்களை இது கடந்த கால ஆட்சியில் ஒரு மூட்டை பிடிக்க வேண்டும் என்றால் 2 ரூபா சம்பளம் கொடுத்தாங்க. புரியுங்க, 2 ரூபா. கடந்த கால ஆட்சியில் ஒரு மூட்டை பிடிப்பதற்கு, நெல்லை பிடிப்பதற்கு அவர்களுக்கு சம்பள கூலியாக கொடுத்தார்கள். இவ்வளவு தையல் 13 தையல் போட வேண்டும், சலனுக்கு ஓக்க வேண்டும், இந்த மூட்டையை லோடு ஏற்ற வேண்டும், இந்த மூட்டையை பிடித்து எடை போட வேண்டும், எடை போட்ட நெல்லை லாரியில் ஏற்க வேண்டும். அதுக்கு கடந்த ஆட்சியில் 2 ரூபா தான் கொடுத்தாங்க. அப்ப தவறுகள் இந்த ஆட்சியில் நடந்திருக்கும் பாருங்க. இப்போ முதலமைச்சர் பொறுப்பேற்று இப்போ மூட்டைக்கு 10 ரூபா நாக்கு எடை போடணும், தையல் போடணும், மூட்டை தைக்கணும், தைக்கிறதுக்கு 13 தையல் போடணும், அது எடை தூக்கணும். ஒரு நாளைக்கு இப்போ அவங்க ஆட்சியில் ஒரு மூட்டைக்கு ஒரு நாளைக்கு 700 மூட்டை தான் விவசாயிகிட்டேருந்து பிடிக்க வேண்டும் என்று ஆணை வழங்கினார்கள். ஆனால் முதலமைச்சர் இப்போ 1000 மூட்டை, ஒரு நாளைக்கு 1000 மூட்டை, காலை 6 மணிலேருந்து மாலை 6 மணி வரை நெல் கொள்முதல் செய்யப்படும். ஆக கூடுதலாக எப்போ சப் சென்டர் இருக்கிறதா கூடுதலாக நெல் பிடிக்கணும், அது இன்னொரு மிஷின் வச்சு அங்கே ஒரு எடையை போடுகின்றார் வைத்தார்கள். இந்த இவ்வளவு முன்ன ஒரே நேரத்தில் இவ்வளவு நெல் கூடுதலாக வரும்போது அதை கூடுதலாக பணியாளர்கள் அமர்த்த வேண்டிய கட்டாயம் போச்சு. கூடுதலாக மிஷின் வைக்காத 3 மடங்கு நெல் இப்போது குருவி நெல் உற்பத்தி ஆயிடுச்சு. அதுக்குரிய கட்டமைப்பு செய்து ஆள் மூட்டை ஏற்றுவதற்கு
சொல்வது என்பது எளிது, ஆனால் செய்வது என்பது கடினம். ஆக இப்போ ஒரு ஊரில் இப்போ ஒரு 1 லட்சம் மூட்டை பிடிச்சாங்கன்னா இப்போ 3 லட்சம் நெல் உற்பத்தி ஆகும்போது அதை பிடிக்கின்ற அளவுக்கு ஆளு வேணும், அதுக்கு பிடிக்க வேண்டிய சாக்கு வேணும். இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருப்போம். நாங்கள் எப்படி இப்போ வேளாண் துறையில் வந்து இவ்வளோ நெல் பயிரிடுகிறார்கள், நாங்கள் இன்டிமேஷன் கொடுத்துருவோம், இவ்வளோ நெல் பயிரிடுகிறார்கள், அதுக்குரிய கட்டமைப்பை அந்த உணவுத்துறை ஏற்படுத்தி செய்திருக்கிறார்கள். அதான் 14 லட்சம் மெட்ரிக் டன் வந்து கொள்முதல் செய்யப்பட்டிருக்கு. 17% வந்து 22% உயர்த்தல. என்ன காரணம் சொல்லி மத்திய அரசு நிராகரிச்சு? மத்திய குழு வந்து ஆய்வு பண்ணிட்டு போனாங்க. என்ன காரணம் சொல்லி நிராகரிச்சு? அவர் இப்ப வந்து இதை இப்ப அறிவித்தார்கள் என்றால் அடுத்த மாத சீசன் சம்பா சீசன் வரை அந்த நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும். இந்த ஈரப்பதம் அறிவித்தார்கள் என்றால் அந்த ஈரப்பதத்துடன் அந்த 22% வரைக்கு தை மாசம், அதாவது இப்ப சம்பா பயிர் அறுவடை செய்கின்ற வரை அந்த விலை அவர்கள் கொடுக்க வேண்டும், அந்த கொடுக்க வேண்டும். அரசாங்கம் கொடுக்கவில்லை. என்ன காரணம் இருக்கு? அவ தான் கேட்கணும், இவர் தான் கேட்கணும், யார அண்ணாமலை தான் கேட்கணும். நெல்லை போய் எவ்வளோ அறிவாளி போயிருக்காங்க. நெல்லை வந்து ஏன் மழை வரும்போதுக்கு முன்னே அறுக்க வேண்டியதாங்கிறாங்க. காயும் பூவும் மறக்க முடியும்? அதுக்கு வயசு, காலாக்கு வயசு, நெல் வயசு இருக்கிறது. இதை செய்ய வேண்டும். ஈரப்பதம் இருக்கிறது அரசாங்கத்து முளைப்பு திறன், முளைப்பு இப்போ அரசாங்கம் இப்போ நெல் இப்போ பிடிச்சிருக்காங்க, பறிச்சு அது எவ்வளோ கணக்கிட முடியாது. யாராருக்கு எவ்வளோ இப்போ ஈரப்பதம் வந்து மக்களுக்கு தான் தெரியும், விவசாயத்துக்கு தெரியும். இருந்தாலும் நாங்கள் கொள்முதல் செய்துட்டோம். இப்போ அது நெல் வந்து இப்போ எப்படி இருக்கும்போது கலர் மாறக்கூடிய வாய்ப்பும் உண்டு. ஈரல் நெல் வந்ததுன்னா விவசாயிக்குன்னா நெல்லுடைய கலர் மாறும், பழுப்பு நிறம் மாறும். இப்போ இன்னும் சொல்ல போனால் இந்த அளவுக்கு விலை உயர்த்ததுனால முன்னெல்லாம் வந்து தனியார் வியாபாரிகள் சரிசமமாக வாங்குவாங்க, டிபிசி யாரும் வரமாட்டாங்க. இப்போ வந்து தனியாக இப்போ விலை இந்த அளவுக்கு ஏற்றின உடனே 2005 அறிவிச்சோடனே முன்னெல்லாம் வந்து டிசம்பர் மாதம் தான் நெல் பிடிப்பாங்க. கடந்த ஆட்சியில் இப்போ 4 முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு டிசம்பர் மாதம் அந்த அறிவிப்பு விலை உயர்வு வந்து டிசம்பர் மாதம் தான், குறுவை சீசன்லாம் முடிஞ்ச பிறகு தான் அந்த நெல்லை அரசாங்கம் அறிவிப்பாங்க. ஆனால் முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு 4 ஆண்டு காலத்தில் செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து அறுவடை செய்த நெல்லை கொள்முதல் செய்யலாம் என்று அறிவித்து அந்த கூடுதல் விலையை பெறுவதற்குரிய வாய்ப்பை முதலமைச்சர் கொடுத்தார்கள். இது விவசாயிகளுக்கு தெரியும், அண்ணாமலைக்கு தெரியாது, எடப்பாடிக்கு தெரியாது. இப்போதான் எல்லாம் பச்சை துண்டு கட்ட, எல்லாம் பச்சை துண்டு கட்டாமலாம் இப்போ தள்ளிக்கிட்டு இப்போ பச்சை துண்டுக்கு மகத்துவம் வந்தது தனி பட்ஜெட்டு போட்டதுனால தான். இங்கே முதலமைச்சர் தனி பட்ஜெட்டு போட்ட போது தான் அதிகமாக இப்போ விவசாயிகளாம் பச்சை துண்டு போட்டு மதிக்கப்படுகின்றார்கள். மழை காலத்துல இப்போ ரெண்டா மாவட்டங்கள்லாம் கொஞ்சம் மழையில விவசாய பயிர்கள்லாம் பாதிப்பு எவ்வளவு ஹெக்டேர் பாதிக்கப்பட்டது, அவங்களுக்குலாம் எப்போ? இப்போ வந்து இப்போ விவசாய இழப்பு பாதிப்பு வந்து கிட்டத்தட்ட 2000 பாதிப்பை பொறுத்த வரையில் இப்போ நீரால் சூழப்பட்டது 2409. இப்போ 33% பாதிப்பு அடைந்தது 4893 ஹெக்டேர். அது 33% பாதிப்பு ஏற்பட்டு பாதிக்கப்பட்ட விவசாயிகள் 4667 விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை நாங்கள் அரசாங்கத்துக்கு இந்த துறையின் சார்பாக மாவட்ட ஆட்சியர் மூலமாக பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. விரைவில் இழப்பீடு தொகை அதுக்குரிய அறிவிப்பார்கள், முதலமைச்சர் அறிவிப்பார்கள். ஒரு நாளைக்கு வந்து 1000 நெல்முட்டைகள் வந்து கொள்முதல் செய்யணும் நம்ம சொல்றோம். இது அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்காது? எது அதிகரிக்க வாய்ப்பு இருக்கா? ஒரு நாளைக்கு 1000 இப்போ 700 இப்போ ஒரு வேலை பணியாட்கள் அந்த இடத்துல 700 மூட்டை பிடிப்பதற்குரிய பணியாட்கள் இருக்க வேண்டும், இருப்பார்கள். 700 மூட்டை பிடிக்கணும், 5-6 பேர் இருப்பாங்க பணியாட்கள். ஆக கூடுதலாக அறிவிக்கும் போது பணியாட்கள் தேவை, மிஷின்கள் தேவை, மிஷினுடைய எண்ணிக்கை தேவை. ஆக இப்போ டிபிசி வந்து இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட டிபிசி வந்து 1934 டிபிசிகள் திறக்கப்பட்டு அதாவது 14,32,711 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது. ஆக இது வந்து இப்போ வந்து
மழை திடீரென்று மழை அதிகரித்த காரணத்தால் இது போன்ற பருவநிலை மாற்றம் ஏற்பட்ட காரணத்தால் எப்போ முன்னெல்லாம் வந்தால் ஐப்பசி காலத்தை மழை பெய்யும், இப்பெல்லாம் ஆணி ஆடியே மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. இது பருவநிலை மாற்றம். அதான் இந்த ஈரப்பது விவகாரத்துல தமிழக அரசு வந்து வெள்ளை அறிக்கை வெளியிடணும். எவ்வளவு கொள்முதல் பண்ணாங்க, எவ்வளவு சேமிப்பு கிடங்கு, எவ்வளவு போக்குவரத்து கொடுக்கப்பட்டது, இது முழுவதுமா வெள்ளை அறிக்கை வெளியிடணும். திரு அண்ணாமலை வந்து அறிக்கையா வெளியிட்டு அறிக்கை விடுறது இதை பேசுகிறோம். இப்போ அறிவிப்பு நாங்கள் செஞ்சது தான் இப்போ சொல்கிறோம். இப்போ செஞ்ச விவரம் தான் நாங்கள் சொல்கிறோம். வெள்ளை அறிக்கை என்ன இப்போ எல்லாம் இப்போ அறிக்கை நாங்கள் சொல்கிற அறிக்கை தான் வெள்ளை அறிக்கை. இப்போ தான் அறிக்கை விட்டுருப்போம். இப்போ நீங்கள் தான் பேப்பர் போடணும். நீங்கள் கரெக்டாக போட்டால் இது அறிக்கை தான். மனசாட்சி தான் அறிக்கை. மனசாட்சிப்படி இப்போ அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். யார் யார் எந்தெந்த தரப்பில் எந்தெந்த பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை உணர்ந்துதான் உடனுக்குடன் நிவாரணம் அதற்குரிய நடவடிக்கை. இவ்வளவு நெருக்கடி இருந்தாலும் அதை செய்துகின்றார்கள். விவசாயிகள் கஷ்டப்படக்கூடாது, பொதுமக்கள் கஷ்டப்படக்கூடாது என்ற நிலையில் முதல்வர்கள் இங்கே அவர்கள் நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் விவசாயிகளுடைய பிரச்சனை அன்றாடம் அவர்கள் இன்னும் சொல்லப்போனால் 10 ஆண்டு காலத்தில் முதல்வர்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது பயணம் செய்தார்கள், மக்களோடு பயணம் செய்தார்கள். அந்த 10 ஆண்டு காலத்தில் எப்படி பணியாற்றினோ அதை விட பன்மடங்காக இந்த 4 ஆண்டு காலத்தில் முதலமைச்சர் ஆகியும் அவர் கடுமையாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆக எந்தெந்த தரப்பில் எங்கெங்க யாரால் பாதிக்கப்படுகிறார் என்பது அவர் அறிந்த ஒன்று. அந்த அடிப்படையில் அவர்கள் மக்கள் கேள்வி கேட்காமலே விவசாயிகள் என்ன கேட்காமலே உடனுக்குடன் நாங்கள் நடவடிக்கை எடுத்து செய்து கொண்டிருக்கின்றோம். ஆக இந்த அரசு அது போல இன்னும் சொல்லப்போனால் கொரோனா காலத்தை இப்போ ஏன்னா அண்ணாமலை அறிக்கை விடலாம். கொரோனா காலத்தில் அவர் ஐபிஎஸ்ஸா ஆமாம் எஸ்பியாக இருந்தார், கர்நாடகத்தில் இருந்தார், எடப்பாடி முதலமைச்சராக இருந்தார். கொரோனா காலத்தில் தீவிரமான கொரோனா காலம். அப்போது யாருமே அவர்கள் உயிர் வாழ்வதற்கு அஞ்சு இருந்தார்கள். அந்த காலத்தில் அப்பொழுது நாங்கள் தான் திராவிட முன்னேற்ற எந்த கட்சி தலைவரும் வெளியில் வரல. முதலமைச்சர் இப்போ உங்களை பார்க்கணுன்னா அப்போ முதலமைச்சர் எடப்பாடி அப்போ இருந்தார். உங்களை தான் இப்போ பார்க்க வந்தாரா? உங்களெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கெல்லாம் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் பண்ணி சப்போஸ் வெளில ஒரு ட்ராமா போடுறதுக்கு ஒரு ஆய்வு பண்ணா எல்லாருக்கும் டெஸ்ட் எடுத்து எல்லாரும் கவச விட வச்சு இதே தலைமைச் செயலக இப்போ ரிப்போர்ட்டர்ஸ் நீங்கள்லாம் எழுந்திருப்பீங்களா? இப்போ இருந்தீங்களா? அனுமதிக்கப்பட்டீங்களா? உங்களுக்கு பல வந்தாலும் 4 பேர் வந்தாலும் ஸ்கிரீன் டெஸ்ட் எடுத்து அப்புறம் நீங்கள் அவங்களுக்கெல்லாம் முன்னே டெஸ்ட் எடுத்து ரிப்போர்ட் வர வரைக்கும் காத்திருந்து அப்படி தானே வந்தீங்க. ஆனால் திமுக நாங்கள் தான் வந்து மக்களோட ஒரு மாதத்தில் நாங்கள் தான் அடிப்படை வசதிகளை மக்களுக்கு உருவாக்கி கொடுத்தோம். அது கூட பலியிட்டது பலியான டி நகர் அன்பழகன் எப்படி இருந்தார்? எதுக்காக இருந்தார்? எதனால இருந்தார்? கொரோனா காலம். எதனால கொரோனா வந்துச்சு? நலத்திட்டம் வழங்கணும். மக்களுக்கு நலத்திட்டம் வழங்கும் போது பல தோழர்கள் இறந்தார்கள், பாதிக்கப்பட்டார்கள், இறந்தார்கள். ஆக திமுக களத்தில் நின்னது அன்றைய தினம் கொரோனா காலத்தில் நின்னது திமுக. நம்முடைய முதலமைச்சர் அவர் தான் எங்களை தான் பணியாற்றி அவரும் அவருடைய நலத்திட்டங்களை வழங்கினார்கள். இதுதான் நீங்கள் ஒரு மனசாட்சி உள்ளவர்கள் உறுப்பான சொத்துக்கு ஒரு சோறு போதும். ஆக ஆட்சி ஆளுவதற்கும் சரி மக்களை கவனிப்பதும் சரி அந்த அளவுக்கு விழிப்புடன் பணியாற்றுகின்றவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். இப்போ நாங்கள் ஆட்சி பொறுப்பேற்ற போல கொரோனா காலத்தில் கொரோனா வார்டுக்கே இவர் போய் அந்த கவசத்தை உணவை அணிந்து பார்த்தார். அது உண்டா இல்லையா? ஆமாம். அப்போ அண்ணாமலைலாம் எங்கே இருந்தாருன்னு தெரியல. நீங்கள் தான் உங்களுக்கு தான் தெரியும். அவர் இப்போ கர்நாடகாவில் இருந்தார். எடப்பாடி எங்க இருந்தார் பார்த்துங்க. நன்றி. பூச்சிக்கொல்லி மருந்துல பல்வேறு ஜிஎஸ்டி வரி விகிதம் அதிகமா இருக்கு. 10 பூச்சிக்கொல்லி மருந்துக்கு 5%, 18 பூச்சிக்கொல்லி மருந்துக்கு 18%. இதனால விவசாயிகள் வாங்கி பயன்படுத்த முடியல, அதிகமா இருக்குதுன்னு சொல்லிட்டு அது ஜிஎஸ்டி அவர் தான் கவனம். ஜிஎஸ்டி மத்திய அரசுக்கு வலியுறுத்துமா? என்ன தெரியல, எனக்கு சரியா தெரியல. நான் இப்போ உரத்தை பொறுத்தவரையும் இப்போ வந்து மக்கள் விவசாயிகளுக்கு இப்போ உரம்னு சொன்னாங்க. உர தேவை இப்போ வந்து நாங்கள் அதிகமாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் அதிகமாக உர தேவைக்கு இந்த நவம்பர் மாதம் என்ன தேவை, அடுத்த மாதம் என்ன தேவை அறிந்து அந்த அடிப்படையில் நாங்கள்
உரம் இருக்கிறது. இப்போ உரம் இப்போ வந்து இந்த நவம்பர் தேவை யூரியா வந்து 1,50,650 மெட்ரிக் டன் நவம்பர் மாதம். ஆனால் இப்போ இருப்பு அதிகமாக வைத்திருக்கின்றோம். நவம்பர் மாதம் அடுத்த மாதத்துக்கு நாங்கள் இருப்பு வச்சிருக்கின்றோம். நவம்பர் டிசம்பருக்கும் வைத்திருக்கின்றோம். ஆக கூடுதலாக எல்லாம் அந்தந்த கிட்டத்தட்ட இன்னும் சொல்லப்போனால் தனியார் கடைகள் கிட்டத்தட்ட 16,000 கடைகள் மூலமாகவும் உரம் இங்கே இருக்கின்றது, பணியாற்றுகிறது. அதே போல் அந்த கூட்டுறவு அங்காடிகள் கூட்டுறவில் வந்து கடையில் கிட்டத்தட்ட 800 மெட்ரிக் டன் அளவுக்கு உரம் கையிருப்பு இருக்கிறது. இதே போல் தவறான நடவடிக்கை எடுத்த உர கடைகள் மீது அடிக்கடி ஆய்வு செய்து கிட்டத்தட்ட 160 கடைகளை நாங்கள் அவர்களுடைய உரிமத்தையும் ரத்து செய்து ஸ்டாப் சேல் பண்ணி அவர்களும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து துறையினுடைய அதிகாரிகள் அங்கங்கே அந்தந்த டிஸ்ட்ரிக்டிலும் அவர்கள் கடுமையாக கண்காணித்துக் கொண்டு உர தேவை நாங்கள் வார வாரம் இங்கே தலைமைச் செயலகத்தில் நம்முடைய செயலாளர்கள் இயக்குநர்கள்லாம் அந்த உர நிறுவனத்தை அழைத்து எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆக சம்பா நெல் குறுவைக்கு அதே போல சேர்ந்தோம் சம்பா நெல்லுக்கு அது பயிர்களுக்கு இந்த தேவைகளை உர தேவைகளை கண்காணித்து கொண்டு அந்தந்த மாவட்டங்களை இருப்பு வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த கூட்டுறவு சங்கம் மூலமாக கூட்டுறவு சங்கத்துக்கு பிரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுக்க வேண்டும். ஆக என்பது 60% உரங்கள் கூட்டுறவு சங்கங்களுக்கு மூலமாக விநியோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கின்றோம். பீகாரோட காற்று தமிழகத்தில் வீசுதுன்னு சொல்லி இந்திய பிரதமர் வந்து தென் மாநில இயற்கை வேளாண் மாநாட்டில் வந்து பேசியிருக்காரு. அவரோட இப்பதான் சொன்னாங்க நாடாளுமன்ற தேர்தல்னு சொன்னாங்க. நாடாளுமன்ற தேர்தல் வெற்றியாக பல மந்திரி வந்தாங்க. இதே பாரத பிரதமரும் வந்தார்கள். வந்து அங்கங்கே பேசினார்கள். அலை வீசுகிறது, பிஜேபி பேசினார்கள். 40 நாடாளுமன்றத்தையும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி பெரும்பான்மையாக வெற்றி பெற்று நிலைத்திருக்கிறது. அதை தொடர்ந்து இப்போ 234 சட்டமன்ற தொகுதியிலும் முதலமைச்சருடைய அலை வீசுகிறது. அவர் அங்கே இருக்கின்ற 1000 பேர் துண்டை வீசின 10-15 பேர் 100 பேர் துண்டை வீசினதை பார்த்து அவர் பீகாரில் ஒரு அலை வீசுகிறது சொன்னாங்க. பீகாரில் ஓட்டை காணும் தேடி நிலைமை என்ன சொல்லப்போனா பீகார் அரசியல் இங்கே வர முடியாது. அந்த அளவு கட்டமைப்பு நடத்தி கொண்டிருக்கின்றோம். பீகாரில் நடந்தது தில்லுமுள்ளு எவ்வளவு செய்தாலும் அங்கு உள்ள மக்களுக்கு தான் தெரியும். ஆக உஷாரா மக்கள் இருப்பார்கள். தமிழ்நாட்டு மக்கள் உஷாராக இருப்பார்கள். யார் எப்ப நமக்கு நல்லது செய்கிறார்கள், நம்முடைய கஷ்ட காலத்தில் யார் உணர்ந்து பணியாற்றுகிறார்கள் என்று எடை போடுவார்கள். அவருடைய முதல்வருடைய உழைப்பிற்காக தான் 40 நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்றோம். இப்ப 40 நாடாளுமன்றத்தில் தோற்றவர்கள் இப்ப 4 பக்கம் ஒன்றா செய்றாங்க. 4 பக்கம் 4 திசையில அவங்க வந்து மைக்கு விளம்பரம் பண்றாங்க. ஒரு பக்கம் அங்குடி போறாரு, ஒரு பக்கம் நீதி கேட்க போறாரா, யார்கிட்ட அவங்க அப்பாட்ட நீதி கேட்க போறாரு தெரியல. ஒரு பக்கம் பொறுத்தவர் போறாரு, அவர் மைக்கு கிட்ட நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தொடர்ந்து திரு அன்புமணி தமிழக அரசு மீது விமர்சனம் வச்சுக்கிட்டே இருக்காரு. அவங்க முதலமைச்சர் 7 நாடுகளுக்கு போனாரு, ஒரு பைசா கூட முதலீடு வரல அப்படிங்கிறாரு. எஸ்ஐஆர் பாதிப்பு அது பாதிப்பு இருப்பதான் உஷாரா இருக்கணும் சொல்லி இப்ப முதல்வர் எண்ணி பீகார்ல இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கை எடுத்தாங்களோ அதே நமக்கு இருக்கக்கூடாதுன்னு தான் எஸ்ஐஆரை பற்றி விழிப்புணர்வு ஆற்றிக் கொண்டிருக்கின்றோம். ஆக அந்த அளவுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். மக்கள் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். இப்ப பேசிய தனிநபர்கள் அறிக்கை விடுகிற தனிநபர்களுடைய கோரிக்கை அறிக்கைகள்லாம் நீங்கள் இவ்வளவு பண்றீங்க. விழிப்புணர்வை வாக்கை பறி கொடுக்க முடியாது. இப்ப யாருக்கும் ஓட்டு இப்ப எங்க இருக்கு, இப்ப சென்னை வாசில இப்ப யாருக்கு எவ்வளவு ஓட்டு இருக்குன்னு இப்ப எங்க இருக்குன்னு தெரியாது. உங்களுக்கே அந்த பிராக்டிக்கல் அனுபவம் இருக்கும். ஆக இதெல்லாம் இப்ப இங்கே உஷாரா இருக்க வேண்டியது, விளம்பரம் செய்ய வேண்டும். ஆக இப்ப இதை பத்தியாச்சு யாரையும் பேசுறாங்களா பார்த்தா எஸ்ஐஆர் ஆதரிக்கின்றவர் எடப்பாடி, எஸ்ஐஆர் ஆதரிக்கிறது பிஜேபி, ஆக எஸ்ஐஆர் ஆதரிக்கிறது பாமக. ஆக ஏதோ திருமணம் நடக்குதுன்னு பார்க்க அதுக்காக தான் இப்போ பிரதமர் வந்து பீகார் இப்பயே விதை போடுறாரு. அதான் உஷாரா இருக்க வேண்டும் தமிழக மக்கள். ஏன்னா இப்ப இவங்கெல்லாம் இப்போ எஸ்ஐஆர் ஆதரிக்கிறார்கள், பாஜக கூட்டணி ஆதரிக்குது.
ஆக பாரத வந்தார், இயற்கை வேளாண்மை விவசாய கண்காட்சி, பிஜேபி கண்காட்சி துவக்கி வைத்தார்கள். இப்போ வந்து அலை வீசு இப்பயே துண்டு போறாங்கன்னா என்னன்னு தெரியல, ஜாக்கிரதையா இருக்கும். இங்க மக்கள் கிட்ட ரொம்ப அதிக குழப்பம் ஏற்படுது. வாக்காளர் திட்ட இதுல வந்து மக்களுக்கு சரியான ஒரு விழிப்புணர்வே இல்ல. நிறைய வாக்காளர் வந்து அந்த ஃபார்ம் கூட ஃபில் பண்ண தெரியாத நிறைய இருக்காங்க. அது வந்து பெரிய ஒரு மக்கள்கிட்ட சரியா விழிப்புணர்வு இல்லாத இருக்கு. அதுதான் உங்களை கேட்கறேன், நீங்களே விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க. பத்திரிகையாளர்கள்லாம் விழிப்புணர்வு செய்திகளை ஏற்படுத்தணும். ஆனால் பீகாரில் வந்து அலை வீசுன்னு சொன்னாலும் பிரதமர் எதை சொன்னார் புரிஞ்சுக்கணும். ஆக ஏதோ நடக்கிறதுக்கு அவங்க முன்கூட்டியே விதை போடுகிறார்கள், அதை தடுக்க வேண்டும். அது நாங்கள் திமுக நாங்கள் எப்போதும் களத்திலே பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். ஆக எங்களுடைய சாதனை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்லுகின்றோம். ஆக முகாம் நடத்துகிறார்கள், அரசாங்கம் மூலமாக மக்களுக்கு தேவையை அறிந்து செயலாற்றிக் கொண்டிருக்கின்றோம். நன்றி.